ஆங்கிலம் கற்பதற்கான அணுகுமுறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை சற்று புதுமையான வழியில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக பாருங்கள். ஆங்கிலம் கற்பது எப்படி? ஆங்கிலம் கற்பது மிகவும் இலகுவானது என்று சொல்லப் போகிறேன். ஆனால் ஆங்கிலம் மட்டுமல்ல, எந்த ஒரு மொழியை கற்பதுமே உண்மையிலேயே மிக இலகுவானது. எமது தாய்மொழியை நாங்கள் கற்ற முறையை பார்த்தால் நாங்கள் அதை பற்றிய வகுப்புகளுக்கு செல்லவில்லை, இலக்கணம் பற்றி முறையாக பயிலவும் இல்லை. ஆனால் மிகச்சிறு வயதிலிருந்தே எமது தாய்மொழியை பேசி வருகிறோம். அதுபோலதான் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்வதும் மிக மிக இலகுவானது. முதலாவதாக நாங்கள் இது சம்பந்தமான விதிகள், இது சம்பந்தமான வழிமுறைகளை என்னுடைய அனுபவத்திலிருந்து பார்க்க போகிறோம். நான் இங்கு தெரிவிக்கும் பல கருத்துக்களும் உளவியலை அடிப்படையாக கொண்டிருந்தாலும் எனது சொந்த அனுபவத்துக்கு உட்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு பலன் தந்த கருத்துக்களை மாத்திரமே நான் இங்கே பகிர்ந்து வருகிறேன். ஆங்கிலத்தை நான் எப்படி கற்றேன், மற்ற சில மொழிகளை நான் எப்படி கற்றேன் என்ற அடிப்படையையும் நான் இங்கே பயன்படுத்துவதால் பல உதாரணங்கள் எனது தனிப்பட்ட வாழ்விலிருந்து எடுக்கப்பட்டவையாகவும் காணப்படும். முதலாவதாக, எந்த ஒரு விஷயத்தை கற்பதாக இருந்தாலும் விருப்பம் என்றொன்று இருக்க வேண்டும். விருப்பம் என்பது சாதாரண விருப்பமாக இருக்கக்கூடாது, மிக உச்சகட்டமான வெறித்தனமான விருப்பமாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் தான் அதை தொடர்ந்து கன்சென்ட்ரேட் பண்ணி அங்கே இங்கே மனதை அலைபாய விடாமல் நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஒரு மோட்டார் சைக்கிளை ஓட வேண்டும் என்று விரும்புகிற ஒரு இளைஞன் அல்லது ஒரு மொபைல் கேம் அல்லது கம்ப்யூட்டர் கேமை கற்றுக்கொள்ள விரும்புகிறவன் அதை அருகிலிருந்து பார்த்து நண்பன் விளையாடுவதை பார்த்த பின்னர் அதை தான் முயற்சி செய்யும் பொழுது இவ்வளவு வெறித்தனமாக முயற்சி செய்து அதை குறுகிய காலத்தில் கற்றுக்கொள்வான். ஆகவே இப்படி பல விடயங்களை எங்களால் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் பொழுது மொழியை மட்டும் கற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொன்னால் மிக முக்கியமான காரணங்கள் ஒன்று எமது விருப்பம் போதாதாக இருப்பது. ஒரு முக்கியமான ஒரு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வேண்டி வருகிற பொழுது, வெளிநாட்டவர்களுடன் பேச வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் அல்லது வேற்றுமொழிக்காரருடன் உரையாட வேண்டிய சந்தர்ப்பம் வருகிற பொழுது ஆங்கிலத்தினுடைய முக்கியத்துவம் உணரப்படும். அந்த உணரப்பட்ட கணத்திலிருந்து சில நாட்களுக்கு, சில மணி நேரத்துக்கு ஆங்கிலம் கற்க வேண்டும் என்ற ஒரு வரித்தனம் இருக்கும். ஆனால் அதுவே படிப்படியாக எமது சூழலில் அதனுடைய தேவை பெரும்பாலும் இல்லாதே இருக்கின்ற பொழுது குறைந்து விடுகிறது. பலமான விருப்பம் எது என்றால், அது ஒரு மனதிலே வெறித்தனமாக ஒரு குறித்த இலக்கை அடைய வேண்டும். நான் ஆங்கிலத்தை படித்து இந்த சோதனையை பாஸ் பண்ணி இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டும் என்ற ஒரு வரி இருக்கலாம். வாழ்க்கையின் அடுத்த படிநிலைக்கு செல்வதற்கு ஆங்கிலத்தை கற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு தேவை இருப்பவருக்கு கண்டிப்பாக அது தொடர்ந்து சஸ்டைனபிள் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தொடர்ந்து அந்த விருப்பம் இருந்து வரும். அப்படி தொடர்ந்து ஒரு விருப்பத்தை நீங்கள் உடையவராக இருந்தால் நிச்சயமாக நீங்கள் ஆங்கிலம் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது, ஆங்கிலத்தை கற்பதிலே ஒரு மொழியை கற்பதில் உள்ள ஷார்ட்கட் என்ன என்று சொன்னால், நாங்கள் நமது பாடசாலைகளில் பல இடங்களிலுடைய சாதாரண கல்வி முறையில் நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொன்னால், சொற்களை தனியே படிக்கிறோம், இலக்கணத்தை தனியே படிக்கிறோம். அந்த சொற்களை வைத்து வாக்கியங்கள் எப்படி இலக்கணத்துக்கு சரியாக அமைப்பது என்று படிக்கிறோம். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த கிராமர் என்று சொல்லப்படுற விஷயம் எதுவுமே முக்கியம் இல்லை. மனதில் சுமைகள் ஏறும் வகையில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்று கிராமர் பற்றியெல்லாம் ரொம்ப அலட்டிக்கொள்ள தேவையில்லை. அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். வளமையாகவே சொற்களை படிக்க வேண்டும் என்றும் பின்னர் இலக்கணம் படிக்க வேண்டும் என்றும் இலக்கணத்தை பயன்படுத்தி சொற்களை சேர்த்து வாக்கியங்கள் உருவாக்க வேண்டும் என்றும் கற்பிக்கப்படுகிறது. அது என்னை பொறுத்தவரையிலும் முற்றிலும் தேவையற்ற ஒன்று. இலகுவான வழி என்ன என்று சொன்னால், நீங்கள் வசனமாக பாடமாக்க ஆரம்பியுங்கள். நீ எங்கே செல்கிறாய் என்று ஆங்கிலத்தில் எப்படி கேட்க வேண்டும் என்று நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். Where are you going? நீ இப்பொழுது எங்கே செல்கிறாய்? Where are you going now? நான் பாடசாலைக்கு செல்கிறேன் என்பதை எப்படி சொல்லலாம் என்பதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். I am going to school. இப்பொழுது நீ எங்கே செல்கிறாய்? நான் பாடசாலைக்கு செல்கிறேன். 2 வசனமும் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது. இந்த வசனத்தினுடைய அமைப்பு என்ன, நீங்கள் பயன்படுத்துகிற டென்ஸ் என்ன, அது ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸா, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸா என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அவ்வாறு கற்று வைத்துள்ள இந்த ரெடிமேட் வசனங்களில் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த வார்த்தைகளை மட்டும் மாற்றினால் போதுமானது. நான் பாடசாலைக்கு செல்கிறேன் என்று கற்று வைத்திருக்கிற வசனத்தில் இப்பொழுது பாடசாலைக்கு பதில் கோவிலுக்கு செல்கிறேன் என்று மாற்றி விட்டீர்கள் என்றால் சரி, I am going to temple, I am going to school என்பதில் இருக்கிற ஸ்கூலை தூக்கிவிட்டு அப்படியே டெம்பிளை போட்டு விட்டீர்கள் என்று சொன்னால் I am going to temple என்று ஆகிவிடுகிறது. ஒரு கடைக்கு செல்கிற பொழுது இவ்வாறான உரையாடல் அமைந்திருக்கும். வணக்கம், உங்களிடம் ஆப்பிள் இருக்கிறதா என்று கேட்க விரும்புகிறீர்கள். கடைக்காரர் சொல்கிறார், ஆமாம், என்னிடம் சிவப்பு ஆப்பிளும் இருக்கிறது, பச்சை ஆப்பிளும் இருக்கிறது, உங்களுக்கு எது வேண்டும் என்று கேட்கிறார். எனக்கு பச்சை ஆப்பிள் 2 கொடுங்கள் என்று நீங்கள் சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இவற்றுக்குரிய அந்த வாக்கியங்கள் எவை என்பதை உங்களுக்கு கற்பிக்கும் நபரிடமோ அல்லது உங்களுக்கு சொல்லித் தருகிற நபரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரியான வாக்கியங்களை தெரிந்து அந்த வாக்கியமாகவே முழுதும் பாடமாக்குவதனூடாக அந்த சொற்களை பெரிதும் தெரிந்து கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, நீங்கள் ஆங்கிலத்தை ஓரளவு பிரயோகிக்க ஆரம்பித்து விடுவீர்கள்.
தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் ஹிந்தியையோ அல்லது மலையாளத்தையோ தெலுங்கையோ கற்பவர்கள் இவ்வாறு தான் வசனங்களை வைத்து கற்றுக்கொள்கிறார்கள். இலங்கையை பொறுத்தவரையிலும் சிங்களத்தை கற்கிற பொழுது நாங்கள் வசனங்களை வைத்து தான் கற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஆங்கிலத்தை கற்க முயல்கிற பொழுது மட்டும் நாங்கள் எல்லோரும் சொற்களை கற்று வைத்து இலக்கணத்தை தனியே கற்று இணைக்க பார்க்கிறோம். இது படிப்பித்தல் முறையிலே பொதுவாக காணப்படுகிற ஒரு குறைபாடு. மூன்றாவது, பிராக்டிஸ் என்று சொல்வார்கள். அந்த பிராக்டிஸ் என்பது பயப்படாமல் பயன்படுத்துவது. நீங்கள் எவ்வளவு பிழை விட்டாலும் நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். உதாரணமாக மலையாளத்தை கற்கிற நீங்கள் அந்த மலையாளத்தை மற்றவர்களுடன் பிரயோகிக்கும் பொழுது பிழை வரும் என்று பயப்படுவதில்லை. ஹிந்தியை கற்கிற பொழுது சில தவறுகள் ஏற்படும் என்று வெட்கப்படுவதில்லை. ஆனால் ஆங்கிலத்தில் பேச முனைகிற பொழுது மட்டும் தவறு வந்துவிட்டால் மிகவும் மானம் போய்விட்டது போல உணர்கிறோம். இதுதான் எங்களிடம் காணப்படுகிற ஒரு வகையான ஆங்கிலம் நோக்கிய ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஆங்கிலத்தை ஒரு அறிவு அல்லது ஸ்டேட்டஸ் என்ற ரீதியில் முன்னோர்கள் எங்கள் மனங்களில் புதைத்ததன் காரணமாகவே இவ்வாறான தவறுகள் ஏற்படுகிறது. இது ஒரு காக்னிட்டிவ் பயாஸ். அது இருக்கட்டும். ஆங்கிலத்தை பயப்படாமல் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் வேறு நபர்களுடன் எல்லாம் நீங்கள் பேசுங்கள். கிராமரிலே என்ன பிழை வேண்டும் என்றால் நீங்கள் விடுங்கள். சொற்களிலே பிழைகளை விடுங்கள். விழுந்து எழுவதன் மூலமாக கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு வசனம் பேசும் பொழுது ஒரு சொல்லு பிழைக்கலாம். ஒரு வசனம் மூலம் பேசும் பொழுது பிரசன்ட் கண்டினியூஸில் சொல்ல வேண்டியதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸில் நீங்கள் சொல்லியிருக்கலாம். பிரச்சனை இல்லை. சின்ன மாறுபாடு தான் ஏற்பட போகிறது. தமிழ் நிகழ்ச்சிகளை பாருங்கள். வேறு மொழிக்காரர்கள் பயப்படாமல் வந்து இந்த மீடியாக்களில் தமிழை பேசுகிறார்கள். பேசுகிற பொழுது தமிழை பலவாறு கொலை செய்து பேசினால் கூட எங்களுக்கு அது புரிகிறது. அவர்கள் சொல்ல வருகிற கருத்து எங்களுக்கு தெரிகிறது. மொழியினுடைய அடிப்படை நோக்கம் என்ன? கருத்து பரிமாற்றம். ஆகவே நாங்களும் ஆங்கிலம் எங்களுக்கு தாய்மொழி இல்லை தானே, பயப்படாமல் கருத்தை பரிமாறுவதற்கு களத்தில் இறங்கி சந்தர்ப்பம் கிடைக்கிற இடமெல்லாம் ஆங்கிலத்தை பயன்படுத்துவோம். சின்ன சின்ன பிழைகளை ஆரம்பத்தில் விடுவோம். அந்த பிழைகள் நாளாக பயன்படுத்த எங்களுக்கு தெரிய தொடங்க நாங்கள் அந்த பிழைகளிலிருந்து தவிர்த்து கொள்ளலாம். ஆகவே மூன்றாவது ரூல் வந்து பயப்படாமல் எங்கெங்கெல்லாம் முடிகிறதோ அங்கெங்கெல்லாம் ஆங்கிலத்தில் பேசுங்கள். நாலாவது, அட்வான்ஸாக இந்த ஆங்கிலத்தை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்ல வேண்டும். ஒரு மொழியை கற்பதற்குரிய அடிப்படையான பொது இயல்புகளை முன்வைத்து ஆங்கிலத்தை எப்படி கற்கலாம் என்று நான் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். மிக முக்கியமான 3 விடயங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இதற்கு அடுத்த நிலையில் ஆங்கிலத்தை எவ்வாறு அட்வான்ஸ் லெவலில் மேம்பட்ட வடிவத்தில் கற்கலாம் என்பதை இந்த வீடியோவுக்கு நீங்கள் தரும் வரவேற்பை பொறுத்து பகுதி 2 நான் தெரிவிக்கிறேன்.